ஜி வணக்கம் ஜி. ஜூலை 31 எனக்கு பிறந்த நாள் ஜி. அதனால வீட்டில் வந்து இந்த பிறந்த நாள் வந்து நீ திருச்செந்தூர் கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்து போனது கிடையாது. இந்த வாட்டி நீ திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிடு அப்படின்னு வீட்லேயும் சொன்னாங்க. சரி, எனக்கு ரொம்ப நாளாக வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து போகணுன்னு ஆசை. சரி, இந்த பிறந்த நாளை திருச்செந்தூர் கோயிலில் சாமியை பார்த்து அபிஷேகம் பண்ணி நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணி திருச்செந்தூர் கோயிலில் கொண்டாடலாம் அப்படின்ட்டு 30ஆம் தேதி காலையில் கிளம்புனேன் ஜி. ஒரு 10 மணிக்கு கிளம்புனேன். அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு கரெக்டாக திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறேன். வந்து லாட்ஜை தேடுறோம் ஜி. கிட்டத்தட்ட 11 மணிக்கு தேட ஆரம்பித்தோம். 12 மணி வரைக்கும் எல்லா லாட்ஜிக்காரங்களும், அதாவது எப்படின்னா, இந்த வாடகை சைக்கிள் 1 மணி நேரத்துக்கு 2 ரூபா வாங்குவாங்கல்ல, அது மாதிரி 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா, 3 மணி நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு 3000 ரூபா. இப்போ நீங்கள் மணி 12ஆவதுன்னா 3 மணிக்கெல்லாம் காலி பண்ணிடணும். ஒரு ஆளுக்கு 3000 வீதம், 3 பேருக்கு சேர்த்து 9000 கொடுங்க. நாங்கள் சொல்லியிருந்தோம், இது போல் காலையிலேயே சாமியை போய் பார்க்கணும், சீக்கிரமாக பார்த்துட்டு வெளில வரணும், நாங்கள் ஊருக்கு கிளம்பணும், அதனால காலையிலே பார்க்கணும் சொன்னதுனால சரிங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்ட்டு கணக்கு பண்ணி ஒரு ஆளுக்கு 3000. எந்த ஒரு லாட்ஜிலையுமே கம்மியாக காசே சொல்லலைங்க. எல்லா லாட்ஜிலையும் ஒரு ஆளுக்கு 2500லேருந்து 3000, அதிகபட்சம் ஒரு ஆளுக்கு 6000 வரைக்கும் தான் சொல்கிறாங்க. அது வந்து சாதாரண லாட்ஜாக இருந்தாலும் சரி, ஏசி லாட்ஜாக இருந்தாலும் சரி. இது மாதிரி பல பல விதமான லாட்ஜில் வந்து பண வசூல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. அது குற்றச்சாட்டா இல்லை, எனக்கு என்ன தெரியல. இன்னொன்று, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணுங்க. திருச்செந்தூர் கோவிலில் அந்த மண்ணில் காலை வச்சு இதெல்லாம் அந்த லாட்ஜெல்லாம் விசாரிக்கும் போது எனக்கு வந்து அந்த திருச்செந்தூர் கோவில், தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த மாதிரி தெரியல, எனக்கு ஏதோ வெளி நாட்டுக்கு போன மாதிரி தான் எனக்கு ஒரு எஃபெக்ட். ஏன்னா வெளிநாட்டில் தான் நமக்கு ஒரு அந்த பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, ஒரு பயம் இருக்கும். ஆஹா, என்னப்பா ரூம் இது போல சொல்றாங்க, என்னப்பா நம்மளுக்கு ரூம் கிடைக்குமா, இல்லை பிளாட்ஃபார்ம்ல தூங்கணுமா. இதுவே நம்ம ஊர்ல இருந்ததுன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்காது. எனக்கு அந்த திருச்செந்தூர் கோவில் அந்த ஊர்ல வந்து எதுவுமே வந்து எனக்கு ஒரு நல்லதாவே படலை. ஓகேவா? அதாவது நம்ம ஆட்கள் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லை. தமிழால் தான் இது போல பண்றாங்களா, இது போல கொள்ளையடிக்கிறாங்களா. ஏன்னா ஒரு லாட்ஜில் நம்ம ஏரியாலாம் தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா வாங்குவாங்க. ஓகேவா? அதாவது மொத்தமா ஒரு 3-4 பேர் சேர்ந்து தங்குறதுக்கு 500 ரூபா 1000 ரூபா. அதுதான் ஒரு ஆளுக்கு 3000 ரூபா வசூல் பண்றாங்க. எங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்புறம் அந்த சத்திரம் மாதிரி மண்டபம் மாதிரி இருக்கும்ல, மொத்தமா ஒரு வேன்ல ஒரு 5-6 பேர் 10 பேர் வந்து தங்குற மாதிரி இருக்கும்ல, அங்கே அது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, 3 பேருக்கு 3000 ரூபா. 3 மணிக்கெல்லாம் நீங்கள் கிளம்பிடணும். பப்ளிக் டாய்லெட் தான், எவன் வருவான் போவான், உங்கள் பொருளை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். இது மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு உங்கள் இதில் வந்து தங்குறோம், அதுக்கு நாங்கள் வந்து கோவில்லே தங்கிடுவோமே அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்னொரு மிகப்பெரிய இது என்னன்னா, கழிவறை எங்கேயுமே இல்லைங்க. கோவிலை ஒட்டி ஒரு இடத்துல இருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல இருக்கு கழிவறை குளியலறை. அதாவது லட்சக்கணக்கான பேர் கூடுறான், திருச்செந்தூர் கோயிலில் லட்சக்கணக்கான பேர் கூடுறான். அந்த கோயிலை சுற்றி 2 கழிவறை, ஒரு அரை கிலோமீட்டர் கிட்ட போனோம்னா கவர்மெண்ட் கழிவறைன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? மொத்தம் 3 கழிவறை தாங்க. அதாவது மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க. எங்களுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே நைட்டு தூக்கமும் வரல, காலைல எழுந்த உடனே டாய்லெட்டும் வரல. போயிட்டு நேராக கடலில் குளிச்சுட்டு அங்கே கோவிலே தான் நாங்கள் படுத்துக்கிட்டோம். எங்கேயுமே லாட்ஜ் எடுக்கல, கோவிலே தான் படுத்துக்கிட்டோம். நல்லா கேட்டுங்க, 10 மணி நேரம் டயர்டு, உடம்பு டயர்டாகி 1 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு நடந்து வந்து அங்கேருந்து கடல்லாம் பார்த்துட்டு திரும்பி 1 மணி நேரம் லாட்ஜிக்கு அலைஞ்சி, லாட்ஜி கிடைக்கலன்னு உடனே 12 மணிக்கு தூங்க வராங்க. 12 மணிக்கு தூங்க வந்து மறுபடியும் 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சி போயிட்டு கடலில் குளிச்சுட்டு, அந்த ஆழி கிணறு ஏதோ ஒரு கிணறு சொல்லுவாங்க, அந்த கிணத்துல வந்து குளிக்கிறதுக்காக 1 மணி நேரம் க்யூவில் நிற்கிறோங்க. 1 மணி நேரம் க்யூவில் நின்று அந்த கிணத்துலையும் குளிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக வந்து சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து அந்த க்யூவை பார்த்தா, க்யூ வந்து அனுமார் வால் மாதிரி போயிட்டு இருக்குங்க. எங்கே போகுதுன்னா கடற்கரையை நோக்கி போயிட்டு இருக்கு, பின்னாடி போயிட்டு இருக்கு. அந்த கடற்கரையை ஒட்டி போயிடுச்சு. அந்த கடற்கரை எங்கடா இந்த க்யூ முடியுதுன்ட்டு அங்கே பின்னாடி போய் நின்று கரெக்டாக 6 மணிக்கு அந்த க்யூ பின்னாடி நிற்கிறோங்க. அந்த க்யூலேருந்து கோவில் கிட்ட வர்றதுக்கே எங்களுக்கு 9:15லேருந்து 10 மணி ஆயிடுச்சு. ஓகேவா? அங்கே அந்த கோவில் உள்ளார பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 3-4 சர்க்கிள் போயிட்டு 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 வந்து புழிஞ்சு எடுத்துட்டாங்க. சாமி தரிசனம் நாங்கள் 6 மணிக்கு அந்த க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். சாமி தரிசனம் பார்த்தது 1:15க்குங்க. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் அங்கே நின்னோம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கங்க. இன்னொன்று, அங்கே பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி
ஒவ்வொருத்தனும் 6 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிற்கிறான். டாய்லெட் போகிறதுக்கு எந்த ஒரு வசதியுமே கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்கள் கியூவை விட்டு வெளில போய் தான் நீங்கள் வந்து டாய்லெட் போகணும். திரும்பி வந்து நீங்கள் பின்னாடியிலேருந்து தான் நிற்கணும். ஓகேவா? அது ஒரு மைனஸ். இன்னொன்று என்னென்னா தண்ணீர் வசதி கிடையாது. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் கையில் வீடியோ ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு வச்சிங்களேன், எல்லாத்தையும் வீடியோ போட்டு கிழிக்கின்னு கிழிச்சிருப்பேன். இன்னொன்று, சைடில் வியாபாரம், தண்ணீர் பாட்டில் வியாபாரம். ஒரு பாட்டில் வந்து 30 ரூபா 40 ரூபா. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசரி பைனாப்பிள் வியாபாரம். சைடில் எப்படி தான் அவங்க வராங்கன்னு தெரியல, அவங்களுக்கு மட்டும் எங்கே கேப்பு கிடைக்குன்னு தெரியல. வியாபாரம் நடக்குது, அமோகமாக வியாபாரம் நடக்குது. தர்பூசணி வியாபாரம், பைனாப்பிள் வியாபாரம், விசிறி மட்டை வியாபாரம். பார்த்தீங்களா? விசிறி மட்டை வியாபாரம் எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த கோடிக்கணக்கான காசு வந்து வசூலாகுது திருச்செந்தூர் கோயிலில். அந்த கியூவில் நிற்கிற பக்தர்களுக்கு ஒரு ஃபேன் போட துப்பு கிடையாது, ஒரு ஃபேனு கிடையாதுங்க. வேர்க்க விறுவிறுக்க விசிறி மட்டையை வாங்கி விசிறிட்டு இருக்காங்க. என்ன நிர்வாகம் நடத்துறீங்க? என்ன ஒரு கேவலமான ஒரு நிர்வாகம். ஏன் அந்த ராட்சச ஃபேனை ஒன்று வச்சு அங்கே அந்த கியூவில் நிற்கிற பக்தர்களுக்கு ஃபேனுக்கு போட முடியாதா? ஃபேனுன்னு ஒன்றுமே இல்லைங்க. எங்கே ஃபேன் இருக்குது தெரியுமா? அந்த கோவில் உள்ளார போகிறோம் பாருங்க, கருவறை உள்ளார, அங்கே தாங்க 2-3 இடத்துல ராட்சச ஃபேன் இருக்கு. அந்த கியூவில் நிற்கிற மக்கள் அவ்வளோ துன்புட்டு அவன் வந்து அந்த சாமியை பார்க்கறதுக்குள்ள ஐயோ நொந்து நூடுல்ஸ் ஆகி எவ்வளோ மன அமைதியோட மன நிம்மதியோட எவ்வளோ பக்தி பரவசமாக பார்க்க வேண்டிய சுவாமியை இவ்வளோ கஷ்டப்பட்டு துன்புறுத்தி இவ்வளோ கொடுமைப்படுத்தி அந்த பக்தர்களை இந்த அரசாங்கம் இது போல பண்ணிட்டு இருக்கு. இந்த கோவில் நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நமக்கு இதுதான் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் நம்ம ஒரு முக்கியமான தகவலுங்க, அந்த கூட்டத்தில் அந்த கியூவில் நூற்றுக்கணக்கான பேர் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஐயோ என்னால் சாமி பார்க்க முடியல, என்னால் முடியல. ஏன்னா வெயிலோட தாக்கம் அவங்களால தாங்கவே முடியல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்றவங்களா, போதும்டா நான் சாமியை காசு கொடுத்தே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 லேடிஸ், ஒரு 30 ஜென்ட்ஸ் வரைக்கும் ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஆனால் இந்த 31 இந்த பிறந்த நாளை நான் மறக்கவே மாட்டேங்க. இந்த திருச்செந்தூர் வந்து ஒரு மோசமான நிர்வாகம். அதாவது சாமி கும்பிட வர முருக பக்தர்கள்லாம் தயவு செஞ்சு அப்பா இதுக்கப்புறம் இந்த முருகனை நம்ம தரிசனமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு உள்ளாக்கி அந்த பக்தர்களை கொடுமைப்படுத்தி தான் இந்த நிர்வாகம் வந்து சாமி கும்பிட வைக்குது. அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை அரசாங்கமும் கோவில் நிர்வாகமும் கருத்தில் கொண்டு நீங்கள் இதை சரி பண்ணலைன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே அந்த கோவில் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்னன்னா அங்கெல்லாம் வீடே இல்லை, எல்லாம் லாட்ஜ் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு. இதெல்லாம் நான் எப்போ எனக்கு தெரியுது தெரியுமா? இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து இவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் திருச்செந்தூரை சுற்றி என்ன நடக்குது, திருச்செந்தூரில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு ஒன்று ஒன்றா ஆராய்ஞ்சு நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இவ்வளோ நடக்குது நமக்கு தெரியாமல் போச்சு, நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் நம்ம தலைவர், இப்போ அவர் பேர் சொல்லாமல் தெரியல, அவர் மணிகண்டன் நினைக்கிறேன், அவங்களுடைய அந்த ஃபேஸ்புக் வீடியோலாம் பார்க்குறப்ப தான் அவரை கான்டாக்ட் பண்ணி இந்த ஒட்டுமொத்த ஆடியோவையும் நான் அனுப்பியிருக்கேன். இதில் தயவு செஞ்சு இந்த மக்கள் படுற துன்பத்தை வந்து கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா எவ்வளோ பக்தர்கள் வந்து வெளியூர்லேருந்து டயர்டாகி, கிட்டத்தட்ட நான் 30ஆம் தேதி காலையில் பஸ் ஏறினேன் 10 மணிக்கு, 31ஆம் தேதி மத்தியானம் முருகரை 1:15 மணிக்கு தரிசனம் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக உட்காந்தேன். கிட்டத்தட்ட 1.5 நாள் என்னை புழிஞ்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஆடியோவை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நான் 6 மணிக்கு நின்று 1:15க்கு பார்த்தேன்னு சொன்னேன்லங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இவ்வளோ நேரம் 100 ரூபா டோக்கனில் கொடுக்குற நாங்கள் இவ்வளோ நேரம் நின்னதுக்கு காரணம் என்னென்னா, சைடில் எல்லாரும் அமௌண்ட்டு கட்டி கிட்டத்தட்ட 1000 2000 ரூபா 3000 ரூபா பணம் கட்டி நிறைய பேர் வந்து பணம் கட்டி பாட்டுட்ருக்காங்க. அதனால இந்த 100 ரூபா டோக்கனை வந்து விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் வந்து நாங்கள் நின்று பார்த்து முருகனை தரிசனம் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அதாவது அப்பாவி மக்கள், வயசான மக்கள்லாம் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கூட்டத்தில். குழந்தைய வச்சிருக்கிற தாய்மார்கள் இருக்காங்க. அந்த குழந்தை அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைலாம் ஏற்படும். அந்த குழந்தைக்கு பசிச்சுதுன்னா பால் கொடுக்கணும். இது போல் பல இது இருக்குது. இது எவ்வளோ ஒரு லேடிஸ்லாம் டாய்லெட் போகாமல் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடில் நீங்கள் பணத்தை வாங்கி முறைகேடான முறையில் உள்ளே அனுப்பிட்டுருக்கீங்க. இதெல்லாம் நம்ம மணிகண்டன்ஜி அவர் அனுப்புன அந்த வீடியோ பார்க்குறப்ப தான் தெரியுது இவ்வளோ ஃபோர்ஜரி வேலை, ஃப்ராடு வேலைலாம் நடந்துட்டுருக்கான்னு. தயவு செஞ்சு இது போல் இந்த தப்பெல்லாம் திருத்திங்க. அப்படி இல்லைன்னா மக்களால் திருத்தப்படுவீர்கள். இல்லைனா எம்பெருமான் முருகன் வந்து உங்களுக்கு தக்க
பாடம் புகட்டுவார். அவருடைய அந்த முருகனுடைய அந்த அருள் தான் இப்போ வந்து இது மாதிரி சம்பவங்கள்லாம் எங்களுடைய கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க ஜி.